சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கு நன்றி சொல்றாங்க. "என்னப்பா நீங்க எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லடா இவ்ளோ பெரிய கடன்ல இருந்து இந்த வீட்ட நீ மீட்டு எடுத்திருக்க. படிச்சவன் வாங்கின கடன படிக்காதவன் நீ மீட்டு எடுத்திருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேச்ச பேசுனீங்க, கூட இருந்தவங்களவே ஏமாத்தி அவங்களோட வீட்டை அடையணும்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பு. தனக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்களுக்கு உதவ தான் பார்க்கணும். அவங்க கஷ்டத்தை வாங்கிக்கிட்டு அதில் லாபத்தையும் எதிர்பார்க்கந்தா இப்படி தான் நீ அசிங்கப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு சிந்தாமணியை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி சொத்தை சேர்க்கறத இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலாச்சு நிப்பா திருந்தி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா கிட்ட போயிட்டு அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. விஜயா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சொன்ன மாதிரியே முத்து உனக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டான், இப்போ உனக்கு சந்தோஷமா? முத்துவை இனிமேலாச்சும் தான் புள்ளன்னு நீ ஏத்துப்பியா? நீ யாரு இந்த உலகத்தில் பெஸ்டானவன் நினச்சியோ அவன் இந்த வீட்டை கடலில் வச்சான். ஆனால் இந்த யாரை நீ வெறுத்தியோ அவன் அந்த வீட்டை மீட்டு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.